ஒரு ஊர்ல நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு வெள்ளம் போனதுனால மக்கள் எல்லாரும் ஒரு பில்டிங்குள்ள வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இடி பயங்கரமா இடிக்குது, இடி பயங்கரமா இடிக்குது. நம்மள யாராவது ஒரு மோசமான ஆள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஐதீகம். அவங்க பேசிக்கிறாங்க, யாராவது மோசமானவன் நான் கெட்டவன் இருந்தா அவன் மேல இடி விழுறதுக்கு பதில் நம்ம எல்லாரும் மேலேயும் விழுந்துடும், நம்ம எல்லாரும் செத்துருவோம். அதனால ஒவ்வொருத்தரா போய் ஒரு மரத்தை தொடணுமா. இங்க ஒரு மரத்தை தொட்டுட்டு வாங்க. நீங்க தொடுகிற பொழுது இடி எது மேல விழும்? மரத்து மேல விழும். நீ கெட்டவனா இருந்தானா மரத்தை தொட்டவன செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அதுல ஒரு ஆளை மட்டும் இவங்க பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. முதல்ல எல்லாரும் போய் தொட்டுட்டு வராங்க, இடி விழவே கிடையாது. இப்ப மொத்தம் 15 பேர். கடைசியா ஒருத்தனை விலைக்கு வச்சாங்கல்ல, அவன் போய் மரத்தை தொடுறதுக்கு போறான். அந்த கெட்டவன் மேல இடி விழணுமா இல்லையா? இங்க 14 இருந்துச்சுல்ல வீட்டுல, இதுங்களுக்கு மேல விழுந்தது 14 அவுட்டு. அவன் ஒருத்தன் தப்பிச்சான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். நான் நல்லவன், எனக்கெல்லாம் அது வராது. எனக்கு நோ நோ நான் அச்சர பக்கத்துக்கு 20 தடவை போறது பெருசு இல்லை, வர்றது பெருசு இல்லை, மனநிலை தான் ஆசீர்வாதம். போறது பெருசு இல்லை, கோயிலுக்கு எந்த மனநிலையோடு போற, அங்கிருந்து எந்த மனசோடு வர, அதான் முக்கியம் அக்கா, அதான் முக்கியம். அதனாலதான் நான் சொன்னேன், எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஆமா, வேதத்துல பைபிள் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிச்சார், நிறைய பேர் ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் மனசு திறந்து பேசினானோ அவனை மட்டும்தான் ஆசீர்வதிச்சிருக்க. நீங்க பைபிளை படிங்க. ஆனா மனசு பைபிளை விரிக்கிற மாதிரி உன் இதயத்தை விரித்தால் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அதனால மனசுல இருக்கிற தூக்க மயக்கத்திலே வந்து அந்த மயக்கத்திலே வீட்டுக்கு போனா, இங்க பாருங்க, உங்களை விட நான் ஃப்ரெஷ்ஷா போவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன், ஜெபிக்கிறேன், பாடுறேன்ல, உங்களை விட இந்த நோயாளி தெம்பா தைரியமா நான் வீட்டுக்கு போவேன். உங்களை விட கலப்பு இல்லாம போவேன். 2.5 மணி நேரம் நான் வந்தது, இப்ப திரும்ப நான் 2.5 மணி நேரம் பயணம் பண்ணணும். இருந்தாலும் உங்களை விட ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு தூங்காமே கூட என்னால் வேலைக்கு போக, நாளைக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, வேலையை பார்ப்பேன். ஏன் தெரியுமா? என்னை இந்த இடத்திலே இறக்கி வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க இறக்கி வச்சிருக்கீங்கன்னா, நான் 4-5 பேரை தெரியும், 4-5 பிள்ளைகள் இந்த ஜபத்தை அமாவாசை ஜபம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு போவாங்க. உடனே சமையல் வேலை ஆரம்பிப்பாங்க, உடனே பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் கொண்டு போய் விடுவாங்க, உடனே எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு லஞ்ச் செய்வாங்க. அந்த லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 மணி நேரம் தூக்கம், உடனே திருப்பியும் சாயந்தரம் டீ காபி, அப்புறம் அப்படியே சாப்பாடு. எப்படி உங்களால முடியுது? என்ன ஃபாதர், மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட சொல்லிட்டீங்களே, கொட்டிட்டு வந்துட்டேன், லேசா இருக்கிறேன். லேசா இரு. இங்க வந்த உடனே துக்கத்தை சாமியார் பாரு. அதனால எதனால சாமியார் சொன்னார் உங்களை நல்லா தூங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? நீ மயக்கத்தில் போய் எங்கேயாவது பொத்துரு ஊந்தியனா ஃப்ரெஷ்ஷா போனா பரவாயில்ல, பிரேயருக்கு போனோம்பா எல்லாம் போயிடுச்சுப்பா, அசுத்தாவி போயிடுச்சு, மனசுல எந்த கஷ்டமெல்லாம் பாரமும் இல்லை, ஆண்டவர்கிட்ட இந்த மாசத்துக்குரிய காரியத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன், இதோட அடுத்த மாசம் அமாவாசைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவோம்பா, போயிட்டா ஃபாதர் போயிட்டா. ஆல என்கிட்ட சிலுவை வாங்க வர்றது கூட இப்படிதான் வருது. வந்து பாரு, இன்னைக்கு வந்து பாரு, உன்னை ஒரு ரணகலமாக்கிறேன். ஆகாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் மக்களே. நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் முன்ன பார்த்தா ஆண்டவருக்கு ஒரு வெறுப்பு வரும். மாதாவுக்கு, மாதா எவ்வளவு சுறுசுறுப்பானவங்க தெரியுமில்ல? அவங்க வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அத்தனை கிலோமீட்டர் நடந்து போன புள்ள
வயிற்றுல குழந்தை இருந்தப்ப அந்த கழுதை மேல உட்காந்துட்டு போனவங்க, இந்த கழுதை என்ன எப்படி போவோம்? ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு கழுதையின் மனநிலை இருந்தால் நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். ஒருத்தன் கேட்கிறான், எப்படி அந்த கழுதையினுடைய மனநிலாம் எப்படி வரும்? உட்கார் தம்பி, உட்கார் உட்கார், இப்போ ஒரு கழுதை போகும் பாரு அப்படின்னு காமிக்கிறார். ஒரு கழுதை போகுது, அது அழுக்கு துணியெல்லாம் முட்டை கட்டி அது முதுகுல வச்சிருக்கிறாங்க. கழுதை போகுது. போதா, இரு, போயாத, தங்க, அமைதியாரு. அந்த பையன்கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட சொல்ல, அமைதியாரு. திருப்பி அந்த கழுதை சாந்திரமா அந்த காஞ்ச துணியெல்லாம் மூட்டை கட்டி திரும்ப அது மேல சுமத்துறாங்க. அது வருது. பாத்தியா? பார்த்தேன். உனக்கு என்ன தெரியுது? அவன் சொல்றான், எதுவும் தெரியலன்றான். ஒன்ன தெரிஞ்சுக்க, கழுதை அந்த துணியை தூக்கிட்டு போகும்போது, பாரமான துணியை தூக்கிட்டு போகும்போதும் ஒரே மனநிலை தான். அந்த லேசான துணியை சுமந்து கொண்டு வருகிற பொழுதும் ஒரே மனநிலை தான். எப்படி போதோ அப்படித்தான் வருது. ஒன்ன மாதிரி கிடையாது. உனக்கு ஏதாவது ஒரு 10,000, 5,000, 2,000, 3,000, 4,000 கிடைச்சா, ஏதாவது ஒரு சொத்து வாங்கிட்டா, ஒரு வேலை கிடைச்சிட்டா, ஒரு பணம் வந்துருச்சுன்னா, ஆத்தாடி அடி ஆத்தாடி இந்த மனசுல ரெக்க கட்டி ஒரே சந்தோஷம். அது 2 வருஷத்துல அந்த வீடு உன்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்க, வியாகுல மாமரி ஏ தியாகத்தின் பாதாவே சிலுவை அடியினிலே பிச்சைக்காரி நான் தானே. என்ன மனநிலை இதெல்லாம்? அதனால தான் நான் சொல்றேன், கோயிலுக்கு வரும்போது உருன்னு வா. கோயிலுக்கு முடிச்சு போகும்போது எப்படி போனோம்? விருன்னு போனோம். உருன்னு வந்து விருன்னு போனோம். இல்லைன்னா உனக்குள்ள வீரியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஜெபமும் ஆட்டமும் பாட்டமும் அந்த அன்னை மரியாதை பத்தி பேசுறதும் தேவனுடைய வார்த்தைகளும் உனக்கு உரைக்கலன்னு அர்த்தம். எத்தனை நாளைக்கு தான் எம்ஐ ஃபாதர் கத்திக்கிட்டு இருப்பேன்? எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிற, மாத்த முடியலையா? அதை பாரு, பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, அதெல்லாம் தூங்குது. தூங்கட்டும். நான் தான் சொல்றேன், மீட்பு ஒரு சில பேருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அதுக்குன்னு ஏக்கமா இருக்கணும். ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிறீங்களா? ஆமா, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ புருஷா, எப்ப வருவீரோ? அது கிடையாது. சாயந்தர நேரத்தில் உங்க வீட்டுக்காரர் வரலன்னா அந்த ஏக்கம் கிடையாது. எப்ப வருவீரோ புருஷா, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான், அது வேற மாதிரி வரும். எப்ப வருவீர், வந்துட்டா, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான். அது அப்படி வர்றதுக்கு எதுக்கு ஏக்கம்? ஒழுங்கா வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதாவது ஒரு வீட்டில் சாயந்தர நேரத்தில் சுந்தரி சீரியல் பார்த்துக்கிட்டு கிடந்துச்சான் அந்த அம்மா. நாலு ஃபுல்லாக வேலையை முடிச்சு 7:30 ஆரம்பிச்சிடும் சீரியல் இல்லையா? ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டு, அது சுமையா டிவி கிட்ட இறக்கி வைக்குது. சீரியல் பார்த்தாலாவது அந்த சுந்தரி மாதிரி இல்லையா, அந்த புருஷன் மாதிரி நமக்கு கிடைக்காதா, அந்த மாதிரி ஒரு 3 கல்யாணம் நமக்கு நடக்காதா, அந்த ஏக்கத்தில் பார்க்குது. அது அது துக்கத்தை எங்கே இறக்கி வைக்குது? டிவியில். ஆண்கள் அவங்க துக்கத்தை எங்கே இறக்கி வைக்கிறாங்களா? பார்ல. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குங்க. அவர் அங்கே இறக்கி வச்சிடறாரு, நீ சீரியல் முன்னாடி இறக்கி வச்சிரு. இது எங்கே இறக்கி வைக்க போதும்? ஆக எங்கேயாவது இறக்கி வைக்கணும். அப்படி இறக்கி வைக்கிறாங்களா? டிவி முன்னாடி பார்த்துட்டு கிடக்குது. நல்ல வீட்டுக்காரன் சாயந்தர நேரத்தில் அவர் குடித்தாலோ குடிக்கலையோ வருகிற போது அந்த குழந்தைங்களுக்கு இல்லை மனைவிக்கு ஏதாவது 2 சம்சா, 2 முட்டை பப்ஸு, இல்லை ஏதாவது ஒரு 2 முறுக்கு, இல்லை ஒரு கிறுக்கு ஏதாவது வாங்கி பேக்கில் எடுத்துகிட்டு வரணும். சும்மா ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு. நீ தின்றல்ல வெளியில் எவ்வளோ, ஒரு அது வீட்டில் 4 ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், கொடுத்தா நல்லா வரும். உங்கள் வீட்டில் யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி? பாவம், வேதனையாக பார்க்குது. எங்கள் அப்பா தான் குச்சிட்டு வருவார், எங்களுக்கு ஒன்றும் வாங்கிட்டு தர மாட்டார். நான் சொல்கிறேனே, குடி இன்பமானதாக இருந்தால் நல்லது, ஆனால் அதுவே சுயநலமானதாக இருந்தால் ஆபத்து. சுய இன்பத்திற்கு மட்டும் அதை நீ பயன்படுத்தினால் அதனால் வரும் விளைவுகள் அதிகம். ஆக வரார் சாயந்தரம் வீட்டுக்காரு, அது நல்ல வீட்டுக்காரு, இதை வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு.
மா சுமதி, வாயா சும்மா சத்தம் போடுறக்கு, டிவி பார்த்துட்டு இருக்கிறோம்ல. அந்த பேக்கை வைங்க. பேக்கை வச்சுட்டாரு. பேக்கை வச்சுட்டு உள்ள போய் 2 டீ போடு. யார்? இந்த அம்மா. இந்த அம்மா எவன் என்ஜினியர் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எல்லா பயிலும் கிறுக்கு பயிலெல்லாம் ஆக்குறாங்க என்ஜினியர்ஸ். எவன் வீடு கட்டினாலும் ஃபர்ஸ்ட்ல ஹாலாம், அங்கே டிவியா, அங்கே சோப்பாவா. என்னடா இது? எங்கடா படிச்சிங்க இந்த இன்ஜினியரிங்? அதை நான் கூட பண்ணிட்டு போனேன். டிவி இஸ் யுவர் பர்சனல். வரவன் போறவன்லாம் டிவி பார்க்கறதுக்கு வரல உங்க வீட்டுக்கு. அவன் சும்மா வந்து சோஃபாவில் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்கு வரான். அவனுக்கு முன்னாடி டிவியை ஒன்று வச்சிடுற, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் போனா கூட என்ன சொல்ற? என்ன ஃபாதர் இந்த நேரத்தில் வந்துட்டீங்க? சீரியல் முடிஞ்ச பிறகு வந்திருக்கலாம்ல. நான் 4 வீட்டை பூட்டி போட்டே வந்துட்டேன். இனிமேல் ஜென்மத்துக்கு அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. பின்ன சாமியார் வர்றது கூட கேட்டு பார்த்து போக வேண்டியதா இருக்கு. இதுல வேற மந்திரிக்கல. ஆக போன வச்சுட்டு போயிட்டான். அவர் டீ போட்டு கொண்டு வரார். இந்த மனைவி அந்த டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே கையை உள்ள விட்டு அந்த தின்பண்டத்தை எடுத்து வாயில வைக்குது. நல்லா கறக்கு முறக்கு நல்லா மென்னு முடுங்குது. ஒரே கசப்பு, பயங்கர. யோ என்னத்தை வாங்கி வந்து வச்ச நீ நல்லா தின்னுபிட்டு எனக்கு கசப்பு வாங்கி வந்து வச்சா? அடிப்பாவி, என்னத்தை எடுத்து தின்ன? ஐயோ, வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு கொசுவத்தி சுருள் வாங்கி வந்து உள்ள வச்சா, அதை தூக்கி எதை தின்றன்னு தெரியாம அதை வாயில வச்சா பின்ன கசக்காத நிற்க மாட்டே செய்யும். எதை செய்யறோம், எதை பண்றோம் அப்படின்னு நிதானமா யோசி. இல்லையா? நிதானமா யோசி. கோயிலுக்கு ஏன் வரோம், எதுக்கு வரோம், என்னத்துக்காக வரோம், எதனால நம்ம போவோம்? ஆக ஆண்டவர் இந்த நேரத்தில் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பாடலை பாடி, இறைவா உங்ககிட்ட நான் வர்றதுக்கு காரணமே இதுதான். எதுக்கு? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவன் ஆனிரே. கைதட்டு மகா. 1 2 3 4. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிரே. என் வெளிச்சமோ நீரே, என் ஜீவனோ நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயும் மானிரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. என் அப்பாவோ நீரே, என் அம்மாவோ நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நல்லா கவனமா பண்ணோம். வியாதியின் நேரத்திலே வைத்திரானிரே, சோதனை நேரத்திலே நண்பர் ஆனிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனோ நீரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆக இந்த மனநலம் கெட்டிமாயிடுச்சு. நமக்கு மனசு மறுத்து போச்சுன்னு சொல்றோம்ல. நம்ம கோவத்துல வீட்டுக்கார பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சொல்ற மாதிரி, உனக்கு இருதயமே இல்லையா? ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? உனக்கு மனசே இல்லையா? இன்னொன்னு, மனசாட்சியே இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? ஆனா உனக்கு தெரியும் எல்லாம் இருக்குன்னு. இன்னைக்கு ஆண்டவரை விட்டா அதான் கேட்பாரு. உன்னை
உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை என்கிட்ட திறந்து காட்டு. மாதாவா தான் சொல்றேன், உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை திறந்து காட்டு. சும்மா இல்ல பக்கத்துல இருக்கிற பொம்பளையை டிஸ்டர்ப் பண்ணி அதுகிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி அழுது 10 பேருடைய பிரச்சனையை பெருசாக்கி ஊரே ரணகலமாக்குறதெல்லாம் வேண்டாம். இங்க கொட்டு, எதுவா இருந்தாலும் கொட்டிட்டு போ. எல்லா குப்பையும் தாங்குகிற தெய்வம் இருக்கிறார். எல்லா குப்பையும் கொட்டு. நீங்க அவங்கிட்டே போய் நீங்க செய்யறது தப்பு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னாக்கா செல்லாது, செல்லாது. அதான் ஒருத்தன் போன் வந்துச்சான், பா ஒரு சாவு விழுந்திருக்குப்பா, கல்ற பொழு அதை சபப்பட்டி வேணும் எடுத்துட்டு வாப்பா. அப்படி சபப்பட்டி எடுத்துக்கிட்டு அவன் நைட்ல போறான். அந்த ஊரு வர போகுது. அந்த நேரத்தில் பார்த்து அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன உடனே ஐயோ நேரத்துக்கு சவப்பட்டியை கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு 11:30 மணிக்கு அதை சவப்பட்டி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அவன் நடந்து போறான். அங்க ஒருத்தர் வரார், போலீஸ்கார். டேய், என்ன இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன தலைமையில? அப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த ராத்திரியில் இவர் என்கிட்ட ஏதோ கலெக்ட் பண்ண போறாரு, ஏதோ கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆளு நிப்பாட்டுறான் அந்த 11:30 மணி வேலையில. ஏன் தலைமையில இருக்கிறது கல்லற பொட்டி, என்ன பண்றதுன்னு தெரியல, மாத்திக்குவான். என்ன சொல்லு சார், அங்கதான் புதைச்சிருந்தாங்க, சூடு தாங்க முடியல, அதனால அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல வந்து பள்ளம் தோண்டி படுத்துக்கலான்னு வந்திருக்கிறேன்ட்டான். இன்ன வரைக்கும் அந்த போலீஸ் வேலைக்கே போல. இப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். அவன் உதவி வேணும், அது வேணும், இது வேணும் நினைச்சானா, ஆண்டவரே இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட போனான், அடுத்த சொல்லிட்டான், புணமாவே பேசினான், அந்த ஆளு புணமாயிட்டான். பிரியமான பிள்ளைகளே, எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் கொட்டி தீருங்கள். மழை வருகிறதோ இல்லையோ உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தாக வேண்டும். எல்லாத்தையும் எங்க கொட்டிட்டு போ. ஆனா ஆண்டவர் மாதா சொல்றாங்கல்ல, என்ன பாடுறல்ல, மாதாவுன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். மாதாவுன் மகிமைகளை எப்படி பாடுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். யார் யாருக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்குறாங்க பாரு மாதா, யார் யாருக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்குறாங்க பாட்டு நல்லா கை தட்டி பார்க்கலாம். 1 2 3 4. இன்னைக்கு புள்ள நீ மாத்திக்கிட்டே இரு. மோர்கார சிறுவனுக்கு உடனேக்கு வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். நல்ல கேட்கிறாய். மோர்கார சிறுவனுக்கு உடனேக்கு வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலை மோதும் கடல் நடுவே அன்றடித்த புயலினிலே தத்தளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே, தாங்கி கரை சேர்த்தவளே. மாதாவும் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருமம்மா, மாறாத இன்பம் எல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருமம்மா, மாறாத இன்பம் எல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. மாறாடும் என் தாயே ஆரோக்கியமாதாவே, தாராயோ உன்னருளை தஞ்சமம்மா உன்மடியா. எல்லாரும் கேட்கிறார், பைபிள்ல வர எல்லா இறைவாக்கினர்கிட்ட கேட்கிறார். என்னது, மோசேவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், டேய்
என் மக்களை விடுதலை செய்வாயா? ஆண்டவரே நான் திக்குவாயன். எவ்வளவு ஒத்துக்கிறான் பாரு. நீ கடவுள் முன்னாடி பலவீனமானவன்றதை ஏத்துக்க, மாற்றுதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க. மனுஷன் முன்னாடி கௌரவமா சொல்லிங்க, என்னால் முடியும், நான் பண்ணுவேன், நான் அதை கவுத்துருவேன், இதை எடுத்துருவேன் சொல்லு. அது சொல்லு, விடு. துபாக் ஒருத்தனை நம்பலாம், அடுத்தவனுக்கு என்ன தெரிய போகுது, விடு. அங்க விட்டுரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் இங்க பண்ணாத. எங்க கோயில்ல வந்து, இங்க வந்து உன்னை திறந்து காட்டுகிற இடம், வெளிப்படையாக இருக்கிற இடம். ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் இன் த சர்ச். கோயில்ல வந்தா மனசு திறந்து பேச ஆண்டவர்கிட்ட. இங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டா, ஐயோ அவன் வரலையே, இவன் வரலையே, அக்கா வரலையே, தங்கச்சி வரலையே, இதை படம் வாங்கணுமா, ஜோமாலை வாங்கணுமா, அதை வாங்கணுமா, இதை வாங்கணுமா, அப்படி வாங்கணுமா, அப்படி இல்லை. இங்க உட்காந்து கொஞ்ச நேரம். மாதா பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துச்சு, அது பேர் என்ன, இயேசுநாதர் பக்கத்துல. இயேசுநாதர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன, மரியா. உட்காரு. ஆனா இன்னொரு பொம்பளை என்ன பண்ணுச்சு, மார்த்தா, பரபரப்பா இட்லி சுடுறது, பணியாரம் சுடுறது, அதிர்ஷ்டம் சுடுறது, அதை சுடுறது, முட்டை சுடுறது, தோசை சுடுறது, இதுல சுட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது நெருப்புல எரிஞ்சு போச்சு. இது பக்கத்துல உட்காந்துருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், பக்கத்துல உட்காரு, கொஞ்ச நேரம் அமைதி ஆயிரு, இளைப்பாரு, சும்மா ஆயிரு, வேலை செய்யாத அந்த இடத்துல மனசுக்கு நிம்மதியை வளர்த்துக்க. அதுக்கப்புறம் போ, சார்ஜ் பண்ணு. செல்போன்ல சார்ஜ் பண்ண என்ன பண்ற, உடனே ஒரு இதை எடுத்து கொடுத்துறல்ல, அந்த மாதிரி உன்னை சார்ஜ் செய்கிற இடம் தேவாலயம். மனுஷனால மட்டும் முடியாத மக்கள் எல்லாமே, உனக்கு கடவுள் ஆசீர்வாதமும் வேண்டும், இல்லைன்னா முடியாது. நீங்க என்ன பார்க்கறீங்க இல்லையா, என் திறமையாக இருக்கலாம், அதல்ல முக்கியம். இந்த திறமையை பயன்படுத்த இறைவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்த. இது பேர் தான் ஜெபம். இதான் ஜெபம். அதை பயன்படுத்து. ஜெபிக்கிற நீங்க வீட்டுக்கெல்லாம் போனாக்கா இப்ப வீராங்கனையா இருக்கணும். வீட்டில் போயிட்டு வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க போனீங்கன்னு வச்சுக்க, ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வீங்க, வீட்டுக்காரர் வரல. நிறைய பேருக்கு வீட்டுக்காரர் வரல, வந்திருக்கிறாரா இல்லையா, வந்திருந்தா பிரச்சனை இல்லை, வரலன்னா பிரச்சனை தான். இப்ப போன உடனே என்ன பண்ணுவ, கதவு உள்ள லாக் பண்ணிருப்பாரு, என்ன பண்ணுவ, சாவி உங்ககிட்ட இருக்கா, எல்லாம் என்ன பார்க்குது பாரு, எது என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி சொல்ல இருக்கா, வீட்டு சாவி எடுத்துட்டு வந்துக்கிறீங்களா, யார் திறக்கணும், அப்பதான் திறக்கணும். ஆக யாராவது உள்ள இருந்து திறந்தாதான் நீ உள்ள போக முடியும். இப்ப கூட இயேசு உன் கதவை தட்டுகிறார், நீ திறந்தால் ஒழிய அவர் உள்ளே வர முடியாது. கை தட்டியா, நீ திறக்கணும். அது அந்த திறக்கிறதுக்குரிய கருவி எது, ஜெபம். அந்த ஜெபமா திறக்க சொல்லணும். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நாம் ஜெப வேலைக்கு கடந்து போக போகிறோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் மனசை திறந்து காமிச்சாங்களோ, மாதா கிட்ட யாரெல்லாம் மனசு திறந்து இதோ ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொன்ன உடனே மரியாள் அதை நிறைவேற்றி தருகிறார். ஆக எல்லா இடங்களிலும் 10-12 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே மரியாள் ஒரு அரசியாக அவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறாங்க. 12 அப்போஸ்தலர்களையும் தனக்கு கீழே வச்சு வேலை வாங்கினது மரியாள். மறந்துடாதீங்க, குட்டி திருச்சபையை கட்டி காத்தவள் மரியாள். அவ்வளவு தைரியம். ஆகவே மனசு திறந்து பேசுகிறவர்களை இறைவன் என்னைக்கும் ஆசை. எங்க பேசணும், இங்க பேசணும், இல்ல பாவ சங்கீதத்தில் போய் பேசணும். வேற எந்த இடத்திலையும் நீ உன் மனதை திறந்து இன்னொருவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னா கேலி கூத்தாயிடும். ஆகவே இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை கூடுவதில்லை. நல்ல உற்சாகமாய் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
ஆமென்